ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 2/7/2026 பரபவ வருடம் ஆனி மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை காலை 9:27 பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் உத்திராடம். காலை 9:41 பின்பு திருவோணம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மதியம் 12:15 1:15 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யம கண்டம் காலை 6 மணியில் இருந்து 7:30 வரை, குளிகை காலம் காலை 9 மணியில் இருந்து 10:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம், திருவாதிரை. சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 2, விதி எண் 1. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 1ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் திரண்ட நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். கடந்த கால கலக்கங்கள் விலகக்கூடிய, ஓரளவு சந்தோஷம் பெருகக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஆதி புராணேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விரிவடையும். பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது வியாபாரம் எதுவாக இருந்தாலும் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய, வரக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு வெகுமானமானதாக அமையக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மறைமுக விஷயத்தில் ரகசியம் காப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் தகட்டூர் பைரவநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறதால அரசாங்க வகையில் ஆதரவு அல்லது அனுகூலம் அல்லது ஆதாயங்கள் கிடைக்கும். காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் வாங்குவதை அடியோடு தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அம்பிகை பாலகன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RU. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிரடியான செயல்பாடுகள் அதிகரிக்கும். உங்களுடைய புதிய புதிய முயற்சிகள் அல்லது புதிய புதிய செயல்பாடுகள் மூலமாக பெரிய பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான சூழல் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அந்தி பொழுதில் அவல் அல்லது சர்க்கரை தானம் செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஆணை முகன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள்
எல். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும். ராசி அதிபதி சூரிய பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அடுத்தவங்களுடைய உதவி இல்லாமல், மற்றவங்களுடைய தயவு இல்லாமல் தன வரவுகளும் பண வரவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கணநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TR. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகலம் அதிகரிக்கும். குடும்பாதிபதி சுக்கிர பகவான் புதன் பகவானோடு, அதாவது ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே அந்தந்த வயசுக்கு தகுந்த நன்மைகள் நடக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயணம் என்ற விஷயத்தில் பதட்டம் என்ற விஷயத்தை தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சிம்ம கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெருகும். தொலைபேசி வழியில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். பொதுவாகவே கணினி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர்ந்த பதவியில் உள்ளவர்கள் கவனத்தோடு செயல்படுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் அம்சவாகினி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UQ. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு மனித நேயம் மிகுதியாகும். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் கடந்த காலங்களில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் தவிர்க்கக்கூடிய, நஷ்டம் என்ற விஷயத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் என்ற விஷயம் ஆரம்பமாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நட்பு என்ற விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சபரிகிரிநாதன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VP. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்புகளால் நன்மைகள் பெருகும். பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமணம் உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மண்டக்காடு பகவதி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சனி பகவானும் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால ஏசி மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஏராளமான பண வரவு அல்லது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சாந்த சொரூப மூர்த்தியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். விபரீத யோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் விடுபட்டு போன சொந்தங்களை மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோதுமை தானியம் தானம் செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சந்தான லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்ற விஷயத்தில் உத்வேகம் காட்டுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் குறுங்காளீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, எண் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.